நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து ஹக் பண்ணிப்பாங்க, யாருக்கும் தெரியாம அவசரமா வந்து ஒரு கிஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, எதுவுமே இல்லாம வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, அம்மா சொல்றதை கேட்க வேண்டியது, அக்கா சொல்றதை கேட்க வேண்டியது, இல்ல வீட்டுக்குள்ள வந்து லேப்டாப் எடுத்து வச்சு பொண்ணுக்கு ஒரு 40 பவுனுக்கு நகை போடுறாங்க, பையனுக்கு ஒரு 10 பவுன் போடுறாங்க. வேண்டான்னு சொல்லலாம்ல சார்? பொண்ணுக்கு போடுறதே நமக்கு தான் வரப்போகுது, இது வேறு எதுக்கு? அட பாவீங்களா, உங்களுக்கு இன்னும் வரதட்சணை தடை சட்டம் தெரியலன்னு தோணுது. எங்க அப்பா வந்து சொல்றாரு அவர்கிட்ட, அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே நடக்கல போல இருக்குதுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ என்ன என்னால முடியாதுன்னு சொல்லி ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கியா? நான் ஊர் பூரா சொல்லலையே, நான் எங்க அம்மாட்ட தானே சொன்னேன். எனக்கு வேணுங்கும் போது எனக்கு அடங்கினவளா எங்க அம்மாவுக்கு எங்க அக்காக்கெல்லாம் சேவகம் செய்யறவளா வேணும்னா நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். மேடம் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்றலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி? இன்னைக்கு சுப்ரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய ஸ்டோரியை பற்றி நாம் பேச போகிறோம். சுப்ரியா ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸில் பிறந்த பெண், ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அதனால் அவங்க அப்பா வந்து கூடவே இருந்து எல்லா விஷயத்துலேயும் தைரியம் கொடுத்து, அதனால் வெரி போல்டு கேர்ள். எந்த டெசிஷன் எடுத்தாலும் சரி நல்ல டெசிஷன் எடுப்பாள். படிக்கிற வரைக்கும் நல்ல ஏ கிரேட்லேயே தான் எல்லாமே, டாப் லெவலில் தான் எல்லாமே வந்திருக்கா. அப்புறம் வேலைக்கு போகிறாள். வேலைக்கு போன இடத்துலையும் ஒரு நல்ல போஸ்டில் அழகாக செட்டில் ஆகிருக்கா. எந்த விஷயம் கொடுத்து நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க சிஇஓ, அவங்க மேனேஜரோ, யார் ஹூஎவர் இட் இஸ், சொன்னால் இம்மிடியேட்லாம் நோனே கிடையாது சார், உடனே நான் செஞ்சு முடிச்சிடுவேன்னு அவங்க எதிர்பார்க்கறத விட 50% எதிர்பார்த்தாங்கன்னா இவன் ஒரு 80%ஆவது கொடுப்பான். என்ன மாதிரி இருப்பாங்க சார்? ஏன் சார் ஜோக் அடிக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்னது? சரி, இப்போ என்னென்னா அந்த பொண்ணு அந்தளவுக்கு ஸ்மார்ட்டான பொண்ணு, அவளுக்கு தான் வரன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு பையன் வராரு, வந்து எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பொருத்தமெல்லாம் பார்த்த உடனே எஸ்ன்ட்டாங்க. நல்லா தான் இருந்ததுன்னு, பையனும் பார்க்க நல்லா தான் இருந்தான். அப்புறம் சரி கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் வசதி அவங்க குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் யோசித்தார். அப்புறம் இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக சொன்னான். ஓ, அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சிட்டார். இருந்தாலும் அவங்க அம்மா இருந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. பட் கண்டினியூஸாக அந்த பையனுடைய அம்மா வந்து இந்த பொண்ணே வேணும்னு நிற்கிதாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது, மாமியார் அம்மா வந்து பையன் அப்படி சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் அந்த இதெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவன் சொல்கிறாங்க. ஆனால் மாமியார் அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு விஷயம். ஆனால் அவள் சொல்லிடுறா, இல்லைப்பா மாமியாருக்கு தான் எப்போவும் நமக்கு வந்து எதிரியாக இருப்பாங்க பெண்களுக்கு, அதனால் இவங்க என்ன அன்போடு வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைப்பா அப்படின்னு அவள் சொல்கிறான். பட் அவள் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கா, அவள் அப்படி தான் நம்புறா. உண்மையிலேயே நம்ம மாமியார் விரும்பி தான் நம்ம வந்து தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி போகிறேன். சரி, இவளுக்கு விருப்பம் வந்திருக்கு, பார்க்குறாங்க. ஓரளவுக்கு அவனும் படிச்சிருக்கான், ஒரு நல்ல வேலைக்கு போகிறான். சரி, வீட்டில் யார் இருக்காங்க? அப்பா கிடையாது, அம்மா போக யார் இருக்காங்க? 2 பேர் சிஸ்டர்ஸு, 2 பேரும் வந்து கல்யாணம் ஆனவங்க. ஒரு பொண்ணு பெங்களூரில் இருக்கா, ஒரு பொண்ணு இங்கே வேறொரு ஊரில், இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கா. ஸோ எந்த அல்ல தொல்லை இல்லை. காலையில் இருந்துச்சு புருஷன் முண்டாட்டி வேலைக்கு போக வேண்டியது அதுதான் அப்படின்லாம் யோசித்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து நல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு அளவுக்கு பண்ணினா போதுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் தானுங்களே செலவு செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் மற்ற சில விஷயங்கள்லாம் அவங்க செய்ய வேண்டியதுன்னு இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு. சரிங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு 40 பவுனுக்கு நகை போடுறாங்க. அப்புறம் பையனுக்கு ஒரு 10 பவுன் போடுறாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் நகை? வேண்டான்னு சொல்லலாம்ல சார்? பொண்ணுக்கு போடுறதே நமக்கு தான் வரப்போகுது, இது வேறு எதுக்கு? அட பாவீங்களா, உங்களுக்கு இன்னும் வரதட்சணை தடை சட்டம் தெரியலன்னு தோணுது. பொண்ணுக்கு போடுறதெல்லாம் உங்களுக்கு இல்லை சார், பொண்ணுக்கு போடுறது பொண்ணுக்கு தான். குடும்பமாக வர்றப்ப எடுத்து, குடும்பமாக வரும்போது அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுங்க பார்க்கலாம்.
பொண்ணுக்கு போடுற எல்லா நகையும் அவளை சார்ந்தது, அவளுடைய ஸ்ரீதன பொருட்கள் அவளை சார்ந்தது. இதை நீங்கள் முதல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 50 பவுனுக்கு நகை போடுறாங்க. கல்யாணம் 30 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அவ்வளவு அருமையாக அந்த கல்யாணத்தை நடத்துகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், கல்யாண மண்டபம் போய் பார்ப்பாங்கல்ல, போய் பார்க்கும்போது இன்னைக்கு போய் இத்தனை மணிக்கு நாங்கள் வரோம், நீங்களும் வாங்கன்னு அந்த வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. இவ்வளோ பொண்ணும் அப்பாவும் 2 பேரும் போய் மண்டபத்தை பார்க்குறாங்க. இந்த அம்மாவும் இந்த அம்மாவுடைய மகனும் மருமகனும் 3 பேர் வராங்க. அப்புறம் என்ன இந்த பொண்ணு கல்யாண மண்டபத்தை பார்க்கறதுக்கு இவளே வந்திருக்கா அப்படிங்கிறாப்புல. அப்போ இவ கேட்குறா, ஏன் வாட் இஸ் தேர், என் கல்யாணம் என் மண்டபம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், நான் அதை சூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னா, ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு விட்டுறேன். இது ஃபஸ்ட்டு. தென் கல்யாணம் நிச்சயம் நடக்குது. நிச்சயம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு ஃபேஸ்புக்கில் இவ ஒரு போஸ்டிங் போடுறான். அதில் வந்து ஜீன்ஸு, குர்த்தா ப்ளஸ் வந்து ஒரு காகிள்ஸ் போட்டு அழகாக ஹேட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, இந்த இவங்க அக்கா ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க, என்ன வேலை ரொம்ப இன்டீசெண்டாக போட்டுட்ருக்குறா பொண்ணு அப்படின்னு சொல்லி. இவன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா அந்த இதை சொன்ன உடனே, இன்டீசெண்டாக இருக்குன்னு. அக்கா இதில் என்னக்கா இன்டீசெண்டாக இருக்கிறது? ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் கம்ஃபர்டபுளுக்கு தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாரீ கட்டுங்க அப்படின்னால எதோ விசேஷம்னு வந்தால் அதுக்கு வேணால் கட்டுவாங்களா இருக்கும், அல்லது கோவிலுக்கு போனால் செய்வாங்களா இருக்கும். பட் மோஸ்ட்லி இப்போ கோயிலில் கூட போய் பாருங்கள், க்யூரில் நிற்கிறதுல பாதி பொண்ணுகளுக்கு மேலே எல்லாம் வந்து என்ன போடுறாங்க, சுடிதார் தான் போடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ அது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் அவள் கேட்டிருக்கிறா, ஏன்பா உங்கள் அக்காலாம் வந்து சுடிதார் தானே போட்டுக்கிறாங்க, அதே மாதிரி தானே இது, வாட் இஸ் தேர் அப்படின்னு. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீ விட அப்படின்னாரு. நான் விடுறதா, எனக்கு எது பிடிக்குதோ அது நான் போடுவேன், நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். எப்போவுமே அப்படின்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணி போடுறேன். இன்டீசெண்டாக ஒரு நாளும் இருக்காது, அப்சீனா ஒரு நாளும் இருக்காது. எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் இன்னும் அந்த மோஸ்ட் மாடர்ன்னு நீங்கள் சொல்கிற அந்த தாட்டுக்குள்ளே வரல. ஸோ இவளுக்கு அது ஒரு சின்ன உரசல் மாதிரி தெரியுது, வருத்தமும் இருக்குது. அட்லீஸ்ட் அவள் என்ன நினச்சா, வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து தன்னை சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, அதுவும் இல்லைன்னு ஆச்சு. பட் இருந்தாலும் தைரியமாக எது வந்தாலும் என்ன பார்த்துக்கலாம், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சா. சரி இதுதானே, இதை தாண்டி ஒன்று இருக்காது. கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போன நாளில் இருந்தே பெரும்பாலான நாட்களில் அந்த பையனுடைய அக்கா வந்து, இந்த உள்ளூரில் இருக்க அக்கா டெய்லி காலையில் வந்துடுவாங்க, சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, காலையில் அவள் வேலைக்கு போகிறவ ஒரு வாரம் பார்த்தா அதுவே ஐயோ என்ன இப்படி வந்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க அக்கா, அவங்க அம்மா அவங்க பொண்ணை தாங்குறாங்க, அப்புறம் இவரும் அக்காங்கிறாரு, அதனால இந்த பொண்ணு பேச மாட்டேன். அதோடு நின்று இருந்தால் பரவாயில்ல. காலையில் அவள் வேலைக்கு போவா பாருங்க, கிளம்பி போகும்போது அது கரெக்டாக பார்த்துட்டாங்க, ஒரு வாரம் பார்த்தாங்க, 9 மணிக்கு தான் அந்த பொண்ணை கிளம்புவான்னா கரெக்டாக 8:55க்கு உள்ளே நுழைஞ்சிருவாங்க. என்ன ரீசனு, அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா, என்ன மாதிரி இருக்கா லுக்கு. நான் பொட்டு வைக்கும்போது நான் வட்டமாக வைப்பேன், இன்னொருத்தர் வந்து நீளமாக திலகம் டைப்பில் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவள் என்ன செஞ்சாலும் இது என்னது நல்லாவா இருக்குது, இது என்ன சுடிதார் போட்டிருக்கிற, ஐயா இது நல்லாவே இல்லையே, இந்த கலர் ரொம்ப அப்படியே ஃப்ளாஷியாக இல்லை அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம், மாதக்கணக்கில் நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. இட் இஸ் மை எனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி தான் நான் பண்ண முடியும். தப்புன்னு சொன்னால் மாற்றிக்கலாம். நீ என்னத்துக்கு இந்த தோடு போட்டு போகிற, இது எங்கே வாங்கினது, காலங்கத்தால் உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் அழுக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு நேரம் இல்லை. ஸோ முடிவு பண்ணிட்டான், இனிமேல் அனாவசியமாக பேச்சு வச்சுக்காமல் இருந்துட்டா இதுக்குள்ளே இல்லாமல் நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கிளம்புவா, அந்த மாதிரியும் பண்ணி பார்த்தா. அப்புறம் என்ன உங்கள் அக்கா தினம் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவள் கேட்குறான். அப்போ வந்து அக்கா தானே, அவங்களுக்கு தோன்றது சொல்கிறாங்க, நீ விடு, அதை விட்டுடு, நீயே சொன்னால் என்ன தப்பு, அது எதுக்கு வர மாதிரி என்கிட்ட சொல்கிற. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எல்லாம்
அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தால் பொதுவாக வீட்டில் இருக்கிற பெண்கள் அக்காங்கிறது அப்படி ஒதுக்கிடக்கூடிய விஷயமும் அல்ல சார். ஆனால் அதை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு ஆணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் கூட இதை படிச்சுக்கலாம், சரியா? ஸோ பிரச்சனை வீட்டில் வந்தால் 2 பேருக்குமா தான் பேசணும். நீ ஒருத்தரை மட்டம் தட்டிட்டு, அக்காவை மட்டம் தட்டிட்டு இந்த பெண்ணுக்காக பேசுகிறதும் தப்பு. இந்த பொண்ணு வந்து நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு, நீ யாருக்கா பேசுறது அப்படின்னு கேட்குறதும் தப்பு. ஸோ ஒரு பேலன்சிங் இருக்கணும் வாழ்க்கை நடத்தும் போது. அது வந்து தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் ஹிம். இவர் எப்போவுமே அவங்க சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும், அவங்க செய்கிறது தான் நீ பார்க்கணும், அது மாதிரி தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அது ஒரு வருத்தம் தான் அவளுக்கு. இது ஒரு புறம் இருக்க, மாமியாருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி. அடிக்கடி வந்து எட்டி பார்க்குறது, என்ன எப்படி இருக்காங்க வீட்டில். ஒரு சாட்டர்டேன்னு சண்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போது எங்கேயாவது போகணுன்னு இப்போ என்ன அவசரம், அவன் வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கான், அதுவும் வெளியவே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிம்பாங்க. அப்புறம் இவன் அவனை பார்ப்பா, அவன் வந்து ஒன்றுமே பார்க்காத முன்னாட்ட தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துப்பான். ஸோ நியூலி வெட்னாலே 4 இடத்துக்கு போகணும் வரணும், அதுவும் கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேயே அவன் சொல்லிடுறான், எனக்கு வந்து உன்னை புரிஞ்சுக்கணும், உன்னை புரிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்குள்ள உறவு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகே, தட்ஸ் ஆல், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, ஒரு நாள் சரி, 2 நாள் சரி, 3 1 மந்த் ஆனதுக்கப்புறமும் இல்லை, இவளுக்கு வந்து ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு முதல்ல தோணுச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன், செக்ஸே இல்லைன்னாலும் கூட ஒரு புதுசாக கல்யாணமானவங்க வந்து ஹக் பண்ணிப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் அவசரமாக வந்து ஒரு கிஸ் பண்ணுவாங்க, இல்லை வான்னு கூப்பிடுவாங்க, வெளியே ஏதாவது ஒன்று இருக்கும்ல. எதுவுமே இல்லாமல் வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, அம்மா சொல்கிறத கேட்க வேண்டியது, அக்கா சொல்கிறத கேட்க வேண்டியது, இல்லை வீட்டுக்குள்ளே வந்து லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துக்க. அப்போ அவள் சொல்கிறா, எனக்கும் ஒரு லேப்டாப் வேணும், எனக்கும் வேலை இருக்குது, நான் ஏதாவது செஞ்சணுன்னா கூட. சரி, நீங்கள் வாங்கி கொடுங்க. இப்போ உனக்கு எதுக்கு அதெல்லாம், அதான் அவன் வச்சுருக்கான்ல அதை பார்த்து. அப்புறம் இல்லைத்த, நான் எங்கள் அப்பாவை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கிக்கிறேன். ஏன் உங்கள் வீட்டில் செல்வம் இருக்குதுன்னு நீங்கள் காட்டுறியா, என் பையன் ஒன்றும் இல்லாதவன் காட்டுறியா அப்படிங்கிற. ஆனாலும் 2 பேரும் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 பேருக்கும் தான் வேணும். இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் பேர குழந்தைகள் இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு டேப் இருக்கும், அவங்கவுங்களுக்கு 4 பேருக்கும் எங்களுக்கு டேப் இருக்கும். அப்புறம் அது போக லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். வாழ்க்கை அதுதான், இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை அதுதான். பேர குழந்தை எடுத்துட்டிங்களா மேம்? அவ்வளோ வயசு ஆகிடுச்சு சார்? இந்த ஐஸெல்லாம் வேணாம் சார். நான் எப்பவுமே சொல்கிறது, எனக்கு 4 பேர குழந்தைகள் இருக்காங்க. என்ன, ஐ ஆம் an elderly person, சீனியர் சிட்டிசன். போதுமா? ஆசை தீர்ந்துருச்சா? ஸோ என்னென்னா இதுதான் விஷயமே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் அவருக்கு கட்டுப்பாடு. ஒரு நாள் வந்து அவங்க அக்காவுக்கு வெட்டிங் அனிவர்சரி ஒரு நாள் வருது. அப்போ இவள் ஃபோன் பண்ணி அவங்க மாப்பிள்ளையோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறான். கடமை தானே, அதனால் கூப்பிட்டு வாழ்த்துற போது, நான் என்னத்த வெட்டிங் அனிவர்சரி, அவர் பங்களாதேஷில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, வெட்டிங் அனிவர்சரி வருது, அவரும் வெளிநாட்டில் இருக்கார், 2 பேருமா போய் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி. நாங்கள்லாம் உன்ன மாதிரியெல்லாம் போய் சுத்த மாட்டோம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அக்கா, நான் சுற்றுறது எப்போக்கா பார்த்தீங்கன்னு கேட்டாயோ. நியாயம்தானே, காலையில் வேலைக்கு போகிறா, வீட்டுக்கு வரா, வீட்டில் தான் இருக்கா. ஸோ ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதை வச்சே ஒருத்தருடைய கேரக்டரை வந்து அசஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேரக்டர் அசஸ் பண்ணும்போது, அசஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அசாசினேட் பண்ணக்கூடாதுல்ல. அதுதான் இந்த விஷயத்தில் பார்க்குது. அப்புறம் வேறு ஏதோ ஒன்று ஒரு நாள் பேசும்போது, ஏதோ இதுன்னா வாங்கிக்கலாமேக்கா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறா. என்ன உங்கள் அப்பா வீடு பணக்கார வீடுன்னு நீ எனக்கு அப்பப்பா சொல்கிறியா? அம்மா, நான்லாம் உன் லெவலுக்கு இல்லைம்மா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து, அதாவது வறுமையாக இருக்கிறது தப்பே கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த காலத்தில் பழைய சாதத்துக்கு தண்ணியை குடிச்சு கூட வாழ்ந்தவங்க இருக்காங்க, அல்லது அப்படியெல்லாம் இருந்தவங்க இருக்காங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நாடு வந்து எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒரு ஏளனமான விஷயமா நாம் நினைக்கவே இல்லை. அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு இருந்தது, அதுதான் சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் போய் ஹோட்டலில் போய் ஒரு டின்னர் சாப்பிட்றேன்னா, அதுக்காக வந்து என்னை தனிமையை ஒதுக்கிட முடியுமா? எல்லாரும் தெரிஞ்சு தானே வந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் நாத்தனார்,
குடும்பம் நாறு நாறு நாரா இல்லை, என்ன விஷயம்னா இதில் அந்த பையன் கொஞ்சம் அன்பா அனுசரணையாக இருந்திருந்தா இவ வாழ்க்கையில் கொஞ்சம் பிடிப்போடு தான் இருந்திருப்பா. அவளுக்கு அந்த பையனை பிடிச்சி தான் இருக்கு. சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போகும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா வந்த உடனே கேட்குறாங்க, என்னம்மா எப்படி இருக்க, சந்தோஷமாக இருக்கியா, எப்போ எனக்கு ஒரு பேரப்பிள்ளை எப்போ எடுத்து கொடுக்க போகிற அப்படின்னு. நீ வேறம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, இதெல்லாம் நடக்குதுன்னு அவ சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது அம்மா அப்பாவுக்கு சொல்லவும் அந்த வீட்டில் அந்த மாமியாருடைய தம்பி தான் முன்னாடி நின்று எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அப்பா சொல்கிறார் அவர்கிட்ட, அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே நடக்கலை போல இருக்குதுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் பெண்கள்கிட்ட சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை இப்போதைக்கு, நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு மேனுங்கிற முறையில் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார், இதை பேசுவாங்கள்ல, எப்படியாவது பேசணும்னு பார்க்கும்போது இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பையனோட பேசுகிறாரு. அவனுடைய தாய் மாமன் பேசும்போது அந்த பையன்ட்டு அப்படியே சொல்லிட்டார், யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு சத்தமாக பேசிடுறோம். இது மாமியார் காதில் விழுந்துடுது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு வந்துடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வர மாதிரி ஆகிடுது. அப்போ நான் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறேன். தாய் மாமனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவர் எழுந்து போயிடுறார். அதுக்கப்புறமா இவ பக்கத்தில் ஏதாவது ஒருன்னா கூட பக்கத்தில் நிற்கிறது கிடையாது. அவளை பார்த்தா பார்க்காத மாதிரி போகுது. அவள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணிவிட்டு, எங்கே மத்தியானம் சாப்பிட்டீங்களா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவியா, வை அப்படிம்பார். சரி, சாயங்காலம் என்ன இன்னும் வரலையே, அவர் வழக்கமாக 6:30 மணி 7 மணிக்கு வந்துடுவார். மணி 8 ஆச்சு, ஃபோன் பண்ணால் எனக்கு எப்போ வரணும்னு தெரியும், அது நான் வர தெரியும், நீ உட்கார், நீ அமைதியாக இரு. இந்த மாதிரியே டிஸ்கர்டியஸாகவே பேசினார். ஸோ அதுலேயும் இவளுக்கு வருத்தம். சரி, என்ன தான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை, அதையாவது சொல்லுங்கள். நீ என்ன என்னால் முடியாதுன்னு சொல்லி ஊர் பூரா சொல்லிகிட்ருக்கியா? நான் ஊர் பூரா சொல்லலையே, நான் எங்கள் அம்மாட்ட தானே சொன்னேன், எங்கள் அம்மா கேட்குறாங்க, அதனால் சரி வாங்க டாக்டர்கிட்ட போவோம். எனக்கு டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, I can have a very good sexual life, but unless எனக்கு அந்த உணர்வு வந்தாலொழிய உங்ககிட்ட என்னால் முடியாது. ஸோ let us be calm. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஒரு 3 days 5 days கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு நாள் லீவு போட்டேன்னா நான் எனக்கு இவ்வளோ போயிடும் அப்படிங்கிறாப்புல. என்ன இவ்வளோ கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னு அவ கேட்குறாரு. எப்படி இருக்க முடியும், நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிற ஆள், இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ பேர் இருக்காங்க, நானும் நீங்களும் அம்மாவும் தானே, ஏன் மற்றவங்கெல்லாம் பார்த்தா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? எல்லாருக்கும் தானே போடணும். அதுக்கு அடுத்த வருஷம் ஏதோ ஒரு 6 மாதம் கழித்து அவங்க அக்கா பங்களாதேஷ் போகிறாங்க, கணவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. குழந்தைய 2 பேரும் இங்கே தான் விட்டுட்டு போகிறாரு. அத்தனையும் இந்த குழந்தைங்களாம், எங்கள் ஒரு சினிமாக்காவது கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு குழந்தைன்னு இவ்வளோ குழந்தை உங்கள் அக்கா குழந்தை மேலே ஆசை இருக்குல்ல, நமக்குன்னு ஒன்று பெற்றுக்க வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் போய் அவங்க மாமியார்கிட்ட கேட்குறான், அத்தை இது நல்லாவே இல்லை அத்தை, நான் இதனால் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆச்சு வருஷமும் ஆயிடுச்சு, வருஷம் தாண்டி கூட ஒரு அன்பு பாசம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்னத்தை அது அப்படின்னு போய் சொல்லிட்டு பேசுகிறான். அந்த அம்மாவுக்கு உறுத்தி இருக்குது. ஏற்கனவே தம்பி சொல்லியிருக்கிறான், அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிஞ்சு போச்சுன்னு உடனேயே மாமனாரை அப்படியே ஒதுக்குறான். அந்த ஆள் யார் பேசுறதுக்கு, அந்த ஆள் பேசாமல் யார் பேசுவா? அந்த லேடி போய் பேச முடியுமா? அவங்க தாய் மாமா கிட்ட அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இது முறை. அதனால அவரை தூக்கி எறிஞ்சே தான் பேசுறது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க அம்மாட்ட சொல்லிம்னா சொன்ன அன்னைக்கு இரவே அவர்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்குது. இது எப்படி நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ யாருக்குமே எனக்கானாலும் அந்த ஏன் அப்போ இந்த அம்மா இதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி அதனாலையா அப்படின்னெல்லாம் கேள்வி வரும் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள அந்த உறவு ஆரம்பிக்குது.
அந்த உறவுங்கிறது என்னால் முடியும்னு காட்டுவதற்காக மட்டுமே ஒரு ஆண் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா வாழ்க்கையில் இனிமை வராது. அது கேஷுவலாக அவங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள கேஷுவலாக எப்போ அவர்கள் 2 பேருக்கும் இடையில் அந்த உணர்வு எழுச்சி இருக்கிறதோ அப்பொழுது நடந்தால்தான் அது சரி. அந்த மாதிரியும் அதிகமாக இல்லை. இதுக்கு நடுவில் வீட்டில் நீ வந்து இங்கே தானே சாப்பிட்ற, அதனால் நீ மாதம் 10,000 ரூபாய் நீ கொடுத்துட வேண்டியது. 10,000 ரூபாய் கொடுத்துரு. இவளுக்கு ஆச்சரியம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரான் ஒரு பொண்ணை, அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட அவனுக்கு முடியாதா, அதுக்கு 10,000 கேட்குறாங்க அப்படின்னு. அவ்வளோதானப்பா, நான் கொடுத்துட்றேன், 10,000 கொடுத்துட்றேன். எதில் போடணும், பேங்க்கில் போடணுமா, என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மா கையில் கொண்டு போய் கொடு அப்படி. சரி, அதையும் முதல் மாதத்துலேருந்து கொண்டு போய் அத்தைகிட்ட கொடுக்குறான். அத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கூட அது வேண்டான்னு சொல்கிறது இல்லை. அப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்குது, ஏசி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, அதனால் தயவுசெய்து ஏசி ஒன்று வாங்கிடலாம். எதுக்கு ஏசி வாங்கணும், நான் பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கேன், இந்த வீட்டில் காற்று வந்துட்டு தான் இருக்குது, 4 பக்கம் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கு, என்ன பெரிய விஷயம். ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு படுத்திருக்க முடியுங்களா, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நேரம் உடனே ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு ஏசி வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏசி உங்கள் அப்பா கிட்ட கேட்குறியா, எதுக்கு, ஏன் இது மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறேன். அதுக்குள்ளே அவங்க அப்பா போகிறாரு, வாங்கிட்டு வந்து இப்போ தான் மரியாதையை கொடுக்கறது இல்லையா மாமனாருக்கு, ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. வந்த ஏசி அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிட்றாங்க சார், போடுறதில்ல. அப்புறம் அவன் தினம் கேட்குறா, என்னால் சுத்தமாகவே முடியலைங்க அப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவளுடைய வழக்கமே என்னென்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான குடும்பம் அவங்களுக்கு. அதனால் அவள் என்ன பண்ணுறா, காலையில் வேலைக்கு போகும்போது குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமே குளிச்சுட்டு வேறு துணி மாற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளார எதுவுமே செய்வாங்க. நீ 2 வேளை குளிக்கிற அப்படிங்கிற, அது இல்லாமல் குத்தம், எல்லாமே குத்தம். 2 நேரம் குளிக்கிற, அப்புறம் நீ வந்து இதை ஆன் பண்ணி வச்சுருக்க, நீ அதை பார்க்குற இதை பார்க்குற, வாஷிங் மிஷின் ஓடுது, எதுக்கு வாஷிங் மிஷினு, அவங்கவுங்க துணி அவங்க துவைச்சிட்டாலே போதுமே அப்படின்னு. எனக்கு துவைக்கெல்லாம் தெரியாதுங்க, அதான் வாஷிங் மிஷின் இருக்குது, அதில் போட்டால் துவைக்க போகுது, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வேணால் வாரம் என் துணியெல்லாம் கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த துணி துவைச்சி வச்சுருந்தாங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீ வாஷிங் மிஷின் போட்டுக்கோ. என்னால் கதவு ஜன்னெல்லாம் திறந்து வச்சு தூங்க முடியாது, எனக்கு வேணும். சரி போட்டு விட்டேன். ஸோ இப்போ என்னாச்சு, ஒரு சண்டை வரும்போது நீ வந்ததுக்கப்புறமா கரண்ட் சார்ஜ் மட்டும் நான் 10,000 rupees கட்டுறேன். மோட்டார் போடுறோம் தண்ணி எடுக்கிறதுக்கு, வாஷிங் மிஷினு, ஏசி, டிவி, இன்னும் என்னென்ன உண்டோ அத்தனையும், இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஒரு கணக்கு போடுறேன். சரிங்க, அது வேணால் நான் தந்துடுறேன். வாடகைக்கு விட்டுருக்காரு. என்ன அதாவது ஒரு தாம்பத்தியம்ங்கிறது வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது சார். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு வந்து ஆண் நடந்துக்கணும், ஒரு ஆணுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு பெண் நடந்துக்கணும், இதுதானே வாழ்க்கை. அப்போது இல்லை நீ வந்து உன் பணத்திமுறை என்கிட்ட காட்டுற அப்படின்னு வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய வேலையை செய்கிற இடத்துல அவங்க கலீக்ஸ் எல்லாம், ஏய் கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன சும்மா இன்றைக்கும் வந்து நீ ஸ்கூட்டர்லேயும் இதுலேயும் வர, நீ ஒரு கார் கூட வாங்க மாட்டியா, நீ உனக்கு என்னம்மா, மாப்பிள்ளை அங்கே வேலை செய்கிறாரு, கேட்டால் வாங்கி கொடுத்துருவாருன்னு. இவளுக்கு தெரியும் மாப்பிள்ளை எப்படின்னு. அதனால் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னாங்கப்பா, நான் எப்படிப்பா அவங்கக்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு பேசியிருக்கா. அப்போ உனக்கு கார் தானடா வேணும், நான் வாங்கி தரேன், நீ ஏன் பேசுகிற, ஆனால் அதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ போய் கேட்குறான், அப்பா கார் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து எதுக்கு, எனக்கு கார் இல்லைன்னு சொல்லி கட்டுறாரு அவங்க அப்பா அப்படின்னு. ஐயோ இல்லைங்க, எனக்குமே வசதியாக இருக்குமேன்னு நினச்சி சொல்லியிருப்பார், போய் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல, எஸ் ஆர் நோன்னு நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கும். அந்த அம்மாட்ட போய் இந்த பொண்ணு சொன்ன உடனே, ஆமாம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு அந்த அம்மா. ஸோ இது எல்லாம் அவங்களுக்குள்ளேயே தான். இல்லை, இந்த வீட்டில் எது தீர்மானிக்கிறதானாலும் நானோ என் வீட்டுக்காரரோ ஒரு குடும்பங்கிற முறையில் தீர்மானிக்க முடியாது.
என்னுடைய தேவைகள் எதுவோ அது இந்த வீட்டில் வந்து பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ இதுக்கு பின்னாடி நான் ஒரு பொம்மை மாதிரி இங்கே இருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. இதுக்கு நடுவில் அவருக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது மாப்பிள்ளைக்கு. அப்போ இவர் சொல்லிடுறா, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு, அப்பாவை கூப்பிடலையா, அப்பாவை கூப்பிட்றதில்ல, அப்பா இந்த வீட்டுக்கு வாசலுக்கே வர்றதில்ல, அப்போ அப்பா மகளை பார்க்கணுன்னு எப்போ வருவார்? இந்த பொண்ணு போனால் தான் இருக்கும். அது போகிறத கூட கேட்டு பர்மிஷன் வாங்கி அப்போ தான் போகணும். நான் இன்றைக்கி ஹாஃப் டே தான்ப்பா எனக்கு வேலை, முடிச்ச உடனே நேரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு போகிற அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லை. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அனிவர்சரி நடக்குது, வருஷம் நடத்துவாங்க இல்லையா இறந்து போனவங்களுக்காக, அதுக்கு கூப்பிட்றது கிடையாது, எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் அழைக்கிறது கிடையாது, அந்த வீட்டிலேருந்து எதுவுமே இல்லை. நவராத்திரிக்கோ என்னவோ ஒரு தடவை அந்த அம்மா வந்த போதே எல்லாம் பண்ணிவிட்டு, எங்கள் பொண்ணை நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணினோம், இப்படியெல்லாம் வளர்த்தினோம், அவள் பயங்கர புத்திசாலி இப்படின்னு எந்த அம்மாவுக்கும் தன்னுடைய மகள் பெருமைக்குரிய விஷயந்தான். மகனை பற்றியும் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ இதை கேட்டவுடனே என் மகன் அதுக்கு மேலே இங்கே அப்படின்னாப்புல, ஐயோ உங்கள் மகன் மேலே தான், நாங்கள் எதுவும் சொல்லலை, பட் அப்படியெல்லாம் இருந்தவோ, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவோ, எந்த வேலையானாலும் அவள் செய்யக்கூடியவோ அப்படின்னு. சரி, இப்போ கார் வந்துருச்சு. கார் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறா, வாங்க நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம், போயிட்டு வரலாம், வாங்க நம்ம 2 பேரும் போகலாம். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அது பரவாயில்லைங்க, நம்ம ஒரு டிரைவரை வச்சுக்கலாம். டிரைவருக்கு இங்கே போயிட்டு 4 நாள் வச்சுருந்தா என்ன தெரியுமா கொடுக்கணும்? எப்படி இப்படி கணக்கு போட முடியும் ஒரு மனுஷனாலேன்னு தெரியலை சார். இத்தனைக்கும் நல்ல வேலை இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ அவர் அமெரிக்காவுக்கு சான்ஸ் கிடச்சி அவர் போயிட்டாரா, போனதுக்கப்புறமே அந்த வீட்டினுடைய பாஸ் யாருன்னு கேட்டால் அவங்க அக்காவுடைய வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாமே. அவள் போகிறதுக்கு முன்னாடியே இவள் சொல்லிட்டா, என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது, நீங்கள் இருந்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் எப்போ வரீங்களோ வரேன். ஏன்னா ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் அந்த அக்கா வீட்டுக்காரர், அதுக்கு மேலே அதிகாரம், ஒரு போகிற போக்கில் நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. இந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் அடங்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்ல வேண்டியது. அது யாருக்குன்னா இந்த பொண்ணு. அதனால் அவள் அங்கே போயிடுறா. அங்கே போனதுக்கப்புறம் அவளும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறா பேசுறதுக்கு. முதல்ல கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் அந்த வீட்டுக்கே வர்றதில்லைன்னு அவங்க அம்மா புலம்புறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்கன்னு. அப்போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். நான் காலையில் போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகிறேன், சாயங்காலம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, அப்படியே 2-3 தடவை போகிறேன். எல்லா பொம்பளைகளையும் இப்படி தான், புருஷன் ஃபாரினுக்கு போயிட்டாக்கா அவங்க எல்லாம் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்களா, இதுதான் உன் வீடு, நீ இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இல்லாத நான் வரேன், திரும்பி போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடுறான். அந்த வாரத்தில் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இவன் ஃபோன் பண்ணினா அவன் ஃபோனில் கத்துறான் இவகிட்ட, கேட்குறேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எத்தனை வயசானவங்க, உங்கள் அம்மானா விடுவியா, அங்கே போய் உட்காந்துருக்கியே யார் பார்க்குறதுன்னு, எனக்கு தெரியாதே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா நான் உடனே போக போகிறேன், நீ ஒரு மகாராணி, உனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வான்னு சொல்லணுமா, எங்கள் அக்கா தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு, நீ ஃபோன் பண்ணாத ஒன்றும் பண்ணாத வெயின்னு. இவன் அடுத்த நாளே கிளம்பிய மாமியாரை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு திரும்பவும் யார் வருவா, அவங்க மக வருவாங்க, பிரச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமே டோட்டலாக அந்த பையன் பேச்சையே குறைச்சிட்றான். ஃபோன் பண்ணினா கூட இப்போ என்ன அவசரம், ஃபோனை வை அப்படிங்க வேண்டியது, அல்லது எடுக்காமலே விட்டுற வேண்டியது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடுது. எங்கள் வீட்டில் நீ இல்லைனாலும் நாங்கள் எல்லோரும் நல்லா தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாள் வார்த்தையை அவர் சொல்லிடுறாரு. ஸோ அந்த பொண்ணை சொல்லிவிட்டு, அப்பாட்டா நான் போக மாட்டேன்ப்பா, இனி அங்கே போக மாட்டேன், எப்போ வராரோ முதல்ல அங்கேருந்து வரட்டும், வந்ததுக்காரில் நேரில் உட்கார வச்சு நம்ம பேசிவிட்டு அப்புறமா போகலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் வர்றதாக இப்போ எந்த அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கும் இன்னும் தேதி வரைக்கும் தானே இருக்கும், அதை சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த தேதியில் நீங்கள் வரீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்குறான். ஃபோன் பண்ணி கேட்டால் உனக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவன் வரானா வரலையா ரெண்டுமே இவளுக்கு தெரியாது. ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது, ஏய் உன் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன விஷயம்டா, எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை உன் ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு, அதுக்காகத்தான்
இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் 2 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தாராம், அந்த நம்பர் சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது பெரிய கம்பெனி, அதில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடச்சிருக்கோன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ். அவர் இங்கே வந்துட்டாரா? ஆமாம், அவர் வந்து 2 வாரம் ஆச்சு. ஏய் சும்மா நடிக்காத அப்படிங்கிறான் அந்த பையன். அப்போ தான் தெரியுது இவன் வந்தது கூட சொல்லலை, இந்தியா வந்தாச்சு அப்படின்னு தெரியுது. இவளுக்கு மனசு தாங்கலைங்க, நேராக போய் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அழறான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரர் 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, நேராக அங்கே போகிறாங்க. அவங்க மாமாவுக்கும் தகவல் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ என்னன்னா, வர்றதானா இங்கே வந்து இருக்கலாம், எங்கள் அம்மா என் குடும்பம்னு இருந்தால் இங்கே இருக்கலாம், இல்லைன்னா அவங்க விருப்பத்துக்கு இருந்துக்கட்டும், எனக்கு வாழணும்னு விருப்பம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லும்போது கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷத்துக்கு மேலே அங்கே போயிட்டும் வந்திருக்கான். என்னெல்லாம் பேசியோ பார்க்குறாங்க. இல்லை 1 வருஷத்துக்காவது நீங்கள் கொஞ்சம் தனியாக இருங்க அப்படி. முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு நடுவில் பெரிய ஒரு மகன் வந்து பெங்களூரில் இருக்கான்னு அந்த வீட்டுக்கு அந்த அம்மா போகிறாங்க. அந்த 1 வாரத்தில் இந்த பொண்ணு இங்கே வரான். இங்கே வந்து தெரிஞ்சுட்டு இங்கே வரான். அங்கே வந்து இருக்கும்போது நல்லா தான் இருக்கான் அந்த பையன், நல்லா தான் இருக்கான். ரொம்ப சண்டையெல்லாம் இல்லாமல், என்னால் இன்றைக்கி சுத்தமாக வேலை செய்ய முடியலப்பா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தரீங்களான்னா போகிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து தரான். இல்லை நானே தோசை எல்லாம் சுடுவேன், நான் சுட்டு தரேன் உனக்கு அப்படிங்கிறான். அப்புறம் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்து தோளில் தலையை வச்சுட்டு இருக்கும்போது வேண்டாம் போன்னு சொல்லலை. ஸோ லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் ஹீல் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அட்லீஸ்ட் ரொம்ப இல்லைனாலும் ஒரு சகஜமாக இருக்க முடியும். அவளுக்கு மிகப்பெரிய மனத்தடை, அவங்க அம்மாவுக்கு வருத்தம் கொடுத்துடக்கூடாது, நான் சந்தோஷமாக இருந்தது. அக்காவுக்கு இவ வந்து ரொம்ப வசதியானவ, அவளுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குதுங்கிற பொறாமையில் ஏதாவது ஒன்று கோல் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவ்வளோதான் சொல்லிவிட்டு அப்பா கிட்ட வந்து திரும்ப சொல்கிறோம். திரும்ப அவங்க அப்பா வந்து கெஞ்சுறாரு, என்னை மன்னிச்சிருங்க, என் மேலே ஏதாவது கோபம் இருந்தால் கூட நான் மன்னிச்சிருங்க. 60 வயசு ஆக போகுது, இப்போ வந்து நான் உங்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் 40 வயசு கூட இருக்க மாட்டீங்கன்னு மருமகங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதுவும் அவர் கேட்குறாரு, பொண்ணோட வாழ்க்கைக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் 60வது பிறந்த தினத்தன்னைக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வாங்க எல்லாரும் லஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அக்காவை, பெங்களூர் அக்காவை எல்லாரையும் கூப்பிடுறாங்க. குழந்தை குட்டியோட எல்லாரும் வந்துருங்கன்னு. பெரிய ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை, வீட்டில் தான். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே செய்யும்போது அந்த எல்லாம் செஞ்சு வச்சு காத்திருக்குறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் வராங்க. யார்? இந்த பையனும் இந்த பொண்ணும் மட்டும்தான் வராங்க, வேறு யாருமே வர்றதில்லை. அப்புறம் இல்லை அம்மா வருவாங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க, அக்காலாம் வரும். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரலைங்க. அப்புறம் அதெல்லாம் கொண்டு போய் ஆர்ஃபனேஜுக்கு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு தோண்டுது, ச்சே என்ன இது, எவ்வளவு தான் இறங்கி போகிறது, எங்கள் அப்பா எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் தோணுது. அப்புறம் நேராக இங்கே வரா, நம்மளை பார்த்துட்டு தான் இது அத்தனையும் அதில் எழுதுகிறோம். நாங்கள் எல்லாம் எழுதிட்டு நாங்கள் கேஸை போடுறோம். இதில் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவும் கேட்க முடியாது. ஷீ இஸ் ஆல்சோ ஏர்னிங் அண்ட் தட் மேன் ஆல்சோ இஸ். ஸோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ பெட்டிஷன் போட்டால் அவன் வந்து கவுண்டர் போடுறான், இதெல்லாம் அப்படி இல்லை, இதுக்கு ஆணவம், இதுக்கு திமிரு, இது வந்து அல்ட்ரான் மாடர்னு, இது யாரையும் அதாவது ஒரு சுதந்திரமான சிந்தனை உள்ள, தன் காலிலே நிற்கிற, சுய சம்பாத்தியம் உள்ள ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் பழைய காலத்து பொண்ணு மாதிரின்னா நீங்கள் படிக்காத பொண்ணா ஒரு கிராமத்துலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். உண்மையாக நான் சொல்கிறது. அப்புறம் அவரும் அதெல்லாம் போடுறாரு. ஏறத்தாழ 1.5 வருஷம் நடக்குது. 1.5 வருஷம் நடக்குது. அவர் சொல்லிட்டார், எந்த காரணத்தை கொண்டு இந்த பொண்ணோட நான் வாழ மாட்டேன், ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் நான் ஒத்துக்க முடியாது, நான் சொல்கிற குற்றச்சாட்டுகளை தான் போட்டு நான். அப்புறம் பார்த்தோம், 1.5 வருஷம் ஆகியும் ஒன்றும் மாறுற மாதிரியும் தெரியலை, சேர்ற மாதிரியும் தெரியலை. அதனால் அவங்க அப்பா கிட்ட பேசின போது, சரி பேசி முடிச்சு விடுங்க, மியூச்சுவல் கன்சென்ட்டில் போய்க்கலாம் அப்படின்னு. மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வருவேன், ஆனால் 1 பைசா நான் உனக்கு தரமாட்டேன், நான் சம்பாரித்து கொடுத்ததே மாதமானா 10,000ன்னு போட்டுக்கோங்க, அதுவே ஆகலையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷமாக தான் மினிமம் ஆகிருக்கும். அந்த 3 வருஷத்துக்கு 1,20,000 போட்டால் கூட 2,40, 3,60, அப்புறம் என்ன வேணாலும் எல்லாருக்கும் நீ செஞ்சு கொடுத்துருக்குற. அப்புறம் நாங்கள் கேட்டெல்லாம் பார்த்தோம்.
ஒரு பர்மனெண்ட் அலிமனின்னு ஒன்று கொடுத்து தான் ஆகணும்னு. இவங்களுக்கு என்னென்னா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியல, அவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், அவனை விடக்கூடாதுன்னு. அப்படி ஒரு 6 மாதம் இழுத்து பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இவங்கிட்ட போய், அதாவது ஈயா கஞ்சன்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கான். கல்லில் நார் உரிக்கிற மாதிரி உரிக்க வேண்டியிருக்குன்னு. அப்புறம் எல்லாம் பேசி கடைசியில் ஒரு 5 லட்சம் மட்டும்தான் கொடுத்தோம். நான் கூட சொன்னேன், இந்த 5 லட்சம் வாங்குறத விட கௌரவமாக நம்ம வெளியே வரலான்னு. மேடம், இந்த 5 லட்சம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த 5 லட்சத்துக்காக ஒரு 50 நாளைக்கு அவங்க வீட்டில் யாரும் தூங்க மாட்டாங்க, அந்த தண்டனையாவது இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு டைவர்ஸை வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கூட அந்த அந்த பிரிஞ்சிருந்த காலம், அந்த 3 வருஷத்தில் கூட ஒரு 2-3 மெயிலெல்லாம் அனுப்புனேன் அந்த பொண்ணு. நான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகுங்க அப்படின்னு. எனக்கு நீ தேவையே இல்லைன்ட்டான் அந்த பையன். உனக்கு தேவையில்லைன்னா எனக்கும் தேவையில்லைன்னு முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த 13B எல்லாம் நடக்குது. ஸோ நான் இந்த கதையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்புறமா பார்க்க அழகாக இருக்கணும், அப்புறம் சோஷியலைஸ் பண்ணணும் எல்லார்கிட்டையும். என் பொண்டாட்டினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கணும். அப்புறம் நிறைய நகை போட்டு வரணும், மாமனார் வீட்டில் சப்போர்ட் இருக்கணும். எல்லாம் கேட்குறீங்கல்ல. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவும் கொண்டு வர்ற பெண்ணை எப்படி நடத்தணும்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பசங்களுக்கு யார்? நம்முடைய சுப்ரியாவினுடைய கணவர் போன்றவங்களுக்கு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லவே மாட்டேன். ஆண்களில் இப்போ பெண்களை புரிந்து கொள்கிற ஆண்களது எண்ணிக்கை என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால் எனக்கு வேணுங்கும் போது எனக்கு அடங்கினவளா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் சேவகம் செய்கிறவளா வேணும்னா அது மாதிரி கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி கிராமத்து பொண்ணு கூட படித்து முன்னேறி இங்கே டவுனில் வந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அதனால் முன்ன மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி ஏதாவது தேடி பிடிச்சி கரெக்டாக அங்கே அடுங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு இல்லை, சும்மா இது பேர் அந்த ஊரை சொல்கிறக்கால, ஊரில் இருக்கிற மக்களை சொல்கிறக்காக, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லாமல் சுதந்திர சிந்தனையுள்ள நல்ல பெண்களை மரியாதையாக நடத்த தெரியாதவங்க தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரும். ஒரு திருமண வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அது இருக்குது மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.